जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். காஞ்சியில் ஆச்சாரியாள். ஆச்சாரியாள் காஞ்சிபுரம் வந்ததை அநேகமாக அவரது அத்தனை சரித்திர புஸ்தகங்களுமே சொல்கின்றன. காஞ்சியிலிருந்து கொண்டுதான் அவர் 6 சிஷ்யர்களை தேசமெல்லாம் அனுப்பி வைத்து ஷண்மதங்களை நிலைப்படுத்தினார் என்று ஆனந்தகிரியம் ஸ்ருங்கேரி குருவம்ச காவியம் 2லும் இருக்கிறது. குறிப்பு: ஆனந்தகிரியம் பிரகரணங்கள் 67 முதல் 72 வரை, குருவம்ச காவியம் சர்க்கம் 3 ஸ்லோகம் 36, அதற்கு நூலாசிரியரே எழுதியுள்ள விரிவுரையும் அனைத்து சங்கர விஜயங்களுக்கும் முந்தைய பிருஹத் சங்கர விஜயத்திலும் ஆச்சாரியால் காஞ்சிவாசத்தின் போது ஷண்மத ஸ்தாபனம் செய்த விவரம் உள்ளதாக குரு ரத்ன மாலாவின் 33வது ஸ்லோகத்திற்கான சுஷமா விரிவுரையின் மேற்கோளிலிருந்து தெரிகிறது. சித் விலாசிய சங்கர விஜயம் 31ஆம் அத்தியாயம் 15 முதல் 24 ஸ்லோகங்களும் இவ்விஷயத்தை கூறுகின்றன. ஆச்சாரியால் காஞ்சிபுரத்தில் சர்வஜ்ஞ பீட்டாரோகணம் செய்தார் என்று சங்கராபியுதம், கோவிந்தநாதீயம், சித் விலாசியம், குரு ரத்னமாலா ஆகிய புஸ்தகங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பு: ஸ்ரீ சச்சிதானந்த சிவாபினவ நிருசிம்ஹ பாரதி சுவாமிகள் என்ற ஸ்ருங்கேரி ஆச்சாரியாளின் சீடரான ஸ்ரீலக்ஷ்மண சூரியின் பகவத் பாதாபியுதத்திலும் காஞ்சியில் ஆச்சாரியாளின் சர்வஜ்ஞ பீட்டாரோகணம் கூறப்பட்டுள்ளது. 6ஆம் சர்க்க முடிவு. சுஷமா மேற்கோளிலிருந்து பிருஹத் சங்கர, பிராச்சீன சங்கர விஜயங்களிலும் இந்த விஷயம் இருப்பதாக தெரிகிறது. குறிப்பு: குரு ரத்னமாலாவின் சுஷமா வியாக்கியானத்தில் முறையே 33வது 31வது ஸ்லோகங்களின் விரிவுரையில் காணும் மேற்கோள்கள். வியாசாச்சலியத்தின்படி காஷ்மீரத்தில் சர்வஜ்ஞ பீட்டாரோகணம் என்று துவனித்தாலும் கதை தொடர்ச்சியோ அவருடைய காஞ்சி வாசத்தை சொல்வதாக இருக்கிறது. குறிப்பு: சென்னை மேன்யூஸ்கிரிப்ட் லைப்ரரி பதிப்பில் முற்சேர்க்கையாக கொடுத்துள்ள 5 ஸ்லோகம் பார்க்கவும். இந்த குழப்பத்தை போக்குவதாக காஷ்மீரம் என்று காஞ்சி மண்டலத்துக்கே ஒரு பெயர் உண்டு என்று கோவிந்தநாதீயத்தில் தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறது. குறிப்பு: கோவிந்தநாதீயம் அத்தியாயம் 9 முதல் 2 ஸ்லோகங்கள். சிவரகசிய இதிகாசத்தில் ஆச்சாரிய சரித்திரத்தை முடிக்கும் இடத்தில் அவர் காஞ்சிபுரத்தில் தம்முடைய மடத்தில் வசித்து வந்த காலத்தில் மிஸ்ரர்கள் என்கிற மகா பண்டிதர்களை சகல சாஸ்திரவாதத்திலும் சுலபமாக ஜெயித்தார். விஜித்ய தரசா அக்ஷத சாஸ்திரவாதைக மிஸ்ரான் என்று சொல்வது சர்வஜ்ஞ பீட்டம் ஏறியதை குறிப்பதாகவே தெரிகிறது. குறிப்பு: மூலத்தில் ஸ்வகாஷ்ரமே என்பதாக காஞ்சி ஸ்ரீமடம் ஆச்சாரியாலே பீடாதிபத்தியம் வகித்த மடமாக கூறப்பட்டுள்ளது. குரு ரத்னமாலா 33ஆம் ஸ்லோகத்துக்கான சுஷமா வியாக்கியானத்தில் மேற்கோளாக வரும் வியாசாச்சலிய ஸ்லோகங்களில் ஒன்றும் மேற்படி சிவரகசிய வசனத்தை அடியொற்றி ஆச்சாரியால் காஞ்சி வாசத்தில் தாம் நிர்மாணித்திருந்த மடத்தில் மட்டேஸ்வக்லுப்தே இருந்தபோது மிஸ்ரர்களை வென்றார் என்று கூறி சர்வஜ்ஞ பீட்டம் ஏறியதையும் தெரிவிக்கிறது. சர்வஜ்ஞ பீட்டம் அத்ருஹ்ய. பிருஹத் சங்கர விஜயம், அதற்கடுத்தபடியாக தொன்மை பொருந்திய பிராச்சீன சங்கர விஜயம் ஆகியவற்றில் ஆச்சாரியால் காஞ்சியில் ஸ்ரீ சாரதா மடம் என்று பெயர் கொண்ட ஸ்ரீ காமகோட்டி பீட்ட மடத்தை ஸ்தாபித்து தமக்கு பிறகு சுரேஸ்வரரையும் அவரது காப்பில் சர்வஜ்ஞாத்மரையும் நியமித்த விவரம் இருப்பதை சுஷமா 31 முதல் 34 ஸ்லோக விரிவுரை மேற்கோள்களிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். கேரளீய சங்கர விஜயமும் இதனை அப்படியே அடியொற்றி செல்கிறது. பொது நூலான புராணங்களைச் சேர்ந்த மார்க்கண்டேய சம்ஹிதையில் காஞ்சி மட ஸ்தாபனமும் அதற்குரிய ஸ்ரீ காமகோட்டி பீட்டத்தில் சுரேஸ்வரரின் நியமனமும் கூறப்பட்டுள்ளன. ஆனந்தகிரிய சங்கர விஜயம் இவற்றை அனுசரித்து கூறுகையில் ஆச்சாரியால் தம்முடைய வாசத்துக்கு உரியதாக காஞ்சி ஸ்ரீமடத்தை ஏற்படுத்தி கொண்டதையும், அதாவது
நிஜவாச யோக்கியம் மடமபி பரிகல்பிய சுரேஸ்வரரை நியமித்ததையும் தெரிவிக்கிறது. பிரகரணம் 65. ஸ்ரீ லக்ஷ்மண சூரியின் பகவத்பாதாப்யுதத்திலும் காஞ்சி ஸ்ரீமடம் ஸ்தாபனம் கூறப்பட்டிருக்கிறது. அவதாரத்தை பூர்த்தி பண்ணி ஆச்சாரியால் காஞ்சியிலேயே சித்தியடைந்ததாக சிவரகசியம், மார்க்கண்டேய சம்ஹிதை ஆகிய இதிகாச புராணங்களும் சில சங்கர விஜயங்களும் ஆச்சாரியால் பற்றிய இதர புஸ்தகங்கள் சிலவும் சொல்லியிருக்கின்றன. சித்திஸ்தலம் கேதாரிநாத், பதரிநாத் என்று வித்தியாசமாக அபிப்பிராயப்படும் சங்கர விஜயங்கள் முதலிய புஸ்தகங்களும் இருக்கின்றன. குறிப்பு: ஆச்சாரியால் அவதாரத்தை முடித்து சித்தியடைந்தது எங்கு என்பது பற்றி நூல்கள் கூறுவது: மாதவீயத்தின்படி அவ்விடம் கேதாரம், சித் விலாசீயத்தின்படி பதரியிலுள்ள தத்த குகை, அதாவது சதானந்தரின் சங்கர திக்விஜயத்தின் சாரத்தின்படியும் பதரி, கோவிந்தநாதியத்தின்படி திரிசூர், லக்ஷ்மண சாஸ்திரிகளின் குருவம்ச காவியத்தின்படி மகாராஷ்டிரத்திலும் உள்ள தத்த க்ஷேத்திரமாகிய மாஹூரி, ஆனந்தகிரியம், வியாசாச்சலீயம், கேரளீயம், அதாவது மேற்கோள்களிலிருந்து பெறப்படும் பிருஹத் பிராச்சீன சங்கர விஜயங்கள், சிவரகசியம், மார்க்கண்டேய சம்ஹிதை, காஞ்சி ஸ்ரீமட குரு பரம்பரா நூல்கள், டாக்டர் ஹூல்ஷ் பதிப்பித்த ஸ்ரீ ஸ்ருங்கேரி குரு பரம்பரா ஸ்தோத்திரம், கூடலி ஸ்ரீமடத்தின் ஜகத்குரு பாரம்பரிய ஸ்துதி ஆகியவற்றின்படி காஞ்சிபுரம் சங்கராபியுதயத்திலும் பதஞ்சலி சரிதத்திலும் சித்தி ஸ்தலம் இன்னென்னதென்று ஸ்பஷ்டமாக சொல்லாவிடனும் ஆச்சாரியால் திருவாழ்வின் இறுதி காலத்தில் காஞ்சியில் வசித்ததாக கூறியுள்ளது. கம்பை கரையில் காமேஸ்வரியை வழிபட்டு கொண்டு மூ உலகின் க்ஷேமங்கரரான சங்கரர் பிரம்மானந்தம் அவிந்தத என்று சங்கராபியுதயம் கூறுவது அவரது பிரம்ம நிர்வாணத்தை சுட்டும் எனலாம். இந்திய பாஷைகளில் முதலில் வெளியான என்சைக்ளோபீடியா பெங்காலிலுள்ள விஸ்வகோஷ் என்பது 1892 வெளியான புத்தகம். அதில் காஞ்சிபுரம் என்ற தலைப்பில் அந்த க்ஷேத்திரத்தை பற்றி சொல்லும்போது பகவான் சங்கராச்சாரியாரின் சமாதி ஸ்தலம் என்று குறிப்பிட்டிருக்கிறது. ஒன்றுபடுத்தவே வந்த ஆச்சாரியாளின் சரித்திர விஷயமாகவே வித்தியாசமான அபிப்பிராயங்களை சொல்வது மனசுக்கு ஏற்கவே இல்லை. அவரொன்றும் ஸ்வச்சரித்தையோ உயிலோ எழுதி வைத்துவிட்டு போகவில்லை. பின்னால் வந்தவர்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றை ஆதாரம் பிரமாணம் என்று வைத்துக்கொண்டு முடிவு பண்ணுகிறோம். அடிப்படை உண்மை நாம் எல்லாரும் அவருடைய பக்தர்கள், சிஷ்யர்கள், குழந்தைகள் என்பதுதான். எல்லா ஆராய்ச்சியையும் விட அவரிடம் நம் எல்லோருக்கும் பக்தியும் நமக்குள்ளே கொஞ்சம் கூட துவேஷலேசமில்லாத அன்பும் இருப்பதுதான் முக்கியம். உயிர்நிலை. அதற்கு ஹானி என்றால் எல்லா ஆராய்ச்சியையும் வாபஸ் வாங்கி கொண்டு விடலாம். எது ஆச்சாரியாளின் சித்தி ஸ்தலம் என்று கேட்டால், சில சித்த புருஷர்களை பற்றி ஒருத்தரே 3-4 இடங்களில் சமாதியானார் என்கிறார்களே, அப்படி ஆச்சாரியாலும் ஆனார் என்று சொல்லிவிடலாம் போலிருக்கிறது. முக்தி க்ஷேத்திரமான காஞ்சிபுரத்தில் ஆச்சாரியால் முக்தி அடைந்தார் என்று ஒரு நம்பிக்கை. முக்தி அடைவது என்ன? அவரே முக்தி ஸ்வரூபம். எப்பவும் ஜீவன் முக்தராக இருந்தவர். ஆனாலும் ஒரு நாள் அவர் அவதார சரீரத்தை தியாகம் பண்ணி நம் கண்ணுக்கு தெரியாமல் போய்விட்டாரல்லவா, அந்த விதேக முக்தியைத்தான் சொல்கிறேன். அப்படி அவர் முக்தியடைந்த காஞ்சிபுரத்தில் காமாட்சியின் முன்னாலேயே என்று சில புஸ்தகங்களில் இருக்கிறது. பிருஹத் சங்கர விஜயத்தில் தேவ்யாஹா புரஹ பரதரே புருஷே விலில்யே, அம்பாளின் எதிர்க்கே, அதாவது எதிரில் பராத்பரமான பிரம்ம தத்துவத்தில் லயித்து விட்டார் என்று இருக்கிறது. பிராச்சீன சங்கர விஜயத்திலும் அப்படியே சொல்லியிருக்கிறது. காமாக்ஷ்யாஹா சவிதே ச ஜாத்து நிவிச்சன் உன்முக்த லோகஸ்ப்ருஹோ தேகம் ஸ்வம் வியபஹாய தேஹ்யசு கமம் தாம பிரபதே பரம். ச ஜாத்து காமாக்ஷ்யாஹா சவிதே நிவிச்சன். ஒரு சமயம் காமாட்சி ஆலயத்துக்கு போய் அம்பாள் கிட்டே நின்று கொண்டிருந்தார். உன்முக்த லோக ஸ்பிருஹ. அப்போது உலகப்பற்று அப்படியே அவருக்கு விட்டு போயிருந்தது. எப்போதுமே சுவார்த்தமாக அவருக்கு உலகப்பற்று கிடையாதுதான். ஆனால் அந்த உலகத்தை கடை தேற்றணும் என்று பரார்த்தமாக பற்று இருந்தது. பற்றற்றான் என்கிற ஈஸ்வரனுக்கே இப்படியொரு பற்று, ஆசை இருந்துதான் அவதாரம் பண்ணியது.
ஆசையெல்லாம் அறுத்து போட்ட சந்நியாசியாயிருந்தும் இந்த ஆசைக்காகத்தான் நாடெல்லாம் நின்ற இடத்தில் நிற்காமல் அலை அலை என்று அலைந்தார். இப்போது ஒருவாறு லோகம் பிழைச்சுக்கும் என்று நிம்மதிப்படும்படி அதை தர்ம வழியில் நிறுத்தியாகிவிட்டது. அதனால் ஆசையும் போய்விட்டது. உன்முக்த லோக ஸ்பிருஹ, அப்படியே அம்பாளுக்கு கிட்டே நின்றபடி தேகத்தை விட்டுவிட்டார். தேகம் ஸ்வம் வியபஹாய, உசந்த ஸ்தானமான தம் இருப்பிடத்துக்கு போய்விட்டார். தாம பிரபதே பரம், அதென்ன உசந்த ஸ்தானம் என்றால் பிரம்மஸ்வரூபமாயிருப்பதுதான். கேரளீய சங்கர விஜயத்திலும் இப்படியே சொல்லி கூடுதலாக இப்படி அகண்ட ஜோதிஷாக ஆனந்தமயமாக அக்ஷரஸ்வரூபமாயுள்ள பரமபதத்தை அடைந்த பின்னும் சாது ஜனங்களுக்கு மோக்ஷதாதாவாக உள்ள ஸ்ரீ சங்கராச்சாரியால் அங்கேயே காஞ்சிபுரத்தில் அம்பாள் ஆலயத்திலேயே என்று அர்த்தம். அங்கங்கே சைத்தன்யமே மூர்த்தி கரித்தார் போல இன்றைக்கும் இருந்து வருகிறார் என்று முடித்திருக்கிறது. குறிப்பு: காமாக்ஷ்யா நிகட்டே ஜாத்து சன்னிவிஷ்ய ஜகத்குருஹு தேஹி பிர்துர்பஜம் பேஜே தேகம் தத்ரைவ சந்த்யஜன் அகண்ட ஜோதிரானந்தமக்ஷரம் பரமம் பதம் ச ஏவ சங்கராச்சாரியோ குருர்முக்தி பிரதஸ்ஸதாம். அத்யாயி மூர்த்தம் சைத்தன்யமிவ தத்ரைவ திஷ்டதி. காமாட்சி ஆலயத்தில் உள்ள ஆச்சாரிய மூர்த்தத்தையே சொல்லி இருப்பதாக தெரிகிறது. காஞ்சியில் ஆச்சாரியாள். நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.